எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க பொண்டாட்டி தான் வைக்க வைக்க சமைப்பாங்க. இந்த ஹார்ட் ரேசர் குக்கர்னு உங்களுக்கு தெரியாம போச்சு. ஏய் பைக்கர்னுங்கறாங்க ரைடர்னுங்கறாங்க அந்த மாதிரி குக்கிங் பண்ணி குக்கர்னு தானே சொல்லணும். என்ன தேடிட்டு இருக்கீங்க? இருந்த வெங்காயத்தை காணோம். மேகி வந்துட்டு சுடு தண்ணியில ஊற வச்சா மேகி அதுவே நிறைய எக்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் சாஸ்கீஸ் அதெல்லாம் ஊத்துனா எக் மாதிரி நல்லா இருக்கும். குண்டால தான் மேகி பண்ணுவாங்க. ஆமா பேக்ஸ்ல பண்ணுவோம். ஒரே நிமிஷம். Raju bhai, 2 finger in the glass. English தெரியுமா? I know English. நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். HR யாரும் பயப்பட வேணாம். This is HR version 5. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சமையல் பண்ண போறோம். என்ன சமையல் பண்ண போறோம்னா நாங்க ஒன்னும் அஸ்வின் லெவலுக்குலாம் சமைக்க போறது இல்ல. ஜஸ்ட் ஒரு எக் மேகி. ஏய் எக் மேகி வேணுமா சாதா மேகி வேணுமா? ஏய் அதுக்கு முன்னாடி என்கிட்ட பெட்டி இருக்கு. இதுல நான் அழகா என் லுங்கி அழகா போறோம். அப்புறம் பாத்து லுங்கி தான் அழகு. எங்க அப்பா லுங்கி இது. நம்ம மேல இருக்க துண்டு என்னது? ஏய் சமையல்காரன் நான் இந்த மாதிரி தான் ஏதோ பண்ணிரணும். ஏய் இவ்வளவு நேரம் குழம்புலாம் ஊத்தி விட்டா தெரியுமா? எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கா. மாமி அது பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ஆனியன் போட்டு செய்யணுமா சாதா மாதிரி செய்யணுமா? ஏய் இப்போ மேகி எப்படி வேணா கேட்கணும். ஆனியன் போட்டு வணக்கிற மாதிரி வேணுமா? ஓகே இன்னைக்கு வந்துட்டு புருஷன் டிஷ் தான் செய்யணும். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க பொண்டாட்டி தான் வைக்க வைக்க சமைப்பாங்க. இந்த ஹார்ட் ரேசர் குக்கர்னு உங்களுக்கு தெரியாம போச்சு. ஏய் பைக்கர்னுங்கறாங்க ரைடர்னுங்கறாங்க அந்த மாதிரி குக்கிங் பண்ணி குக்கர்னு தானே சொல்லணும். குக்கரா? அதுக்குள்ள அரிசி போட்டு வேக வச்சிட்டலாம் விடுங்க. ஏய் அப்படிதானே சொல்லணும். குக்கர்னு தான் இல்ல செஃப் செஃப் அம்பி இருங்க நெய் பொங்கலும் வடையும். ஏய் இது இருக்கு. நாம வந்துட்டு இப்போ வந்துட்டு எக் சாப்பிடுறோம். இதெல்லாம் என்னத கீழ போறீங்க? எடுத்து இங்க பார்த்து அடிக்க போறாங்க. இதெல்லாம் நம்ம எக் மேகி செய்ய போறோம். லைட்டா தண்ணி ஊத்திக்கோ அடி பிடிக்கும். அடுப்பு கம்மியாகிடி அனல். ஐயையோ மாமி டாட் லிட்டில் பிரின்ஸ்னு எனக்கு தெரியாம போச்சு. லைட்டா தண்ணி ஊத்திரி குழம்பு அடி பிடிக்குது கிண்டுடி. அனல் கம்மியாச்சு போனது. அதே நான் ஜூமிங் பண்ணி பாக்குறேன். ஏய் யாரா மூக்குல புகைய போடுது? சாபு டேஸ்ட்லாம் பண்ண மாட்டேன். இல்ல டேஸ்ட்லாம் பண்ண. இது சுட சுட லைட்டா டேஸ்ட் பண்ணுங்க. இப்படி எப்படி டேஸ்ட் பண்ணுங்க? எங்கல எடுத்து போற? நானே செஞ்சது. ஏய் இன்னும் வேகல. உனக்கு முன்னாடியே செஞ்ச கீரை சூடு பண்ணி தரேன். அண்ணா நேத்து வச்ச வெண்டைக்காய் குழம்பு என் வண்டி கீழ தான் இருக்கு. அது வர பொரிச்சிருச்சு. எதுக்கு அடிப்ப ஓரமா கொண்டு போன? அங்கதான் இருந்துச்சு. ஏய் உண்மை சொல்ல அடுப்பு உங்க வீட்டுக்கு பாஸ் பண்றதா? இவரே இதுக்கு சென்டர் தான் இருக்கணும். ஆமா இதுக்கு எவ்வளவு பெரிய இது? ஏய் சின்னா ஏய் அம்பி நமக்கு தான் நான் செய்யறது செஞ்சுட்டு போவோம். ஏய் ஆமா உங்களுக்கு நான் மேகி வாங்கலடா. இங்க ரெண்டு பேருக்கு தான் மேகி வாங்க. சரி ஓகே நான் நம்ம கிளம்பலாமா? பச்சை தண்ணி குடிச்சிட்டு போங்க வந்ததுக்கு. பச்சை தண்ணியா? ஃப்ரிட்ஜ் தண்ணியாச்சும் குடிப்பீங்களா? ஏய் சூடா வந்துச்சு தொட்டு பாரு. ஏய் சூடா இல்ல. சுடலையா? ஏய் சூடா தான் தொட்டு பார்க்கணும். எடுத்து நக்கி பார்க்க கூடாது. சூடா இல்ல. இந்த அம்பிக்கு சமைக்கவே தெரியல. சூடா எனக்கு சமைக்க தெரியும்டா. கை தண்ணி வந்து பாத்தீங்களா? ஏய் ஏய் வா சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணனும். என்ன தேடிட்டு இருக்கீங்க? இங்க இருந்த வெங்காயத்தை காணோம். வெங்காயம் இங்க இருக்கு. அப்ப முட்டை நக்கல்ல இருக்குமா? தக்காளி எடு அப்படியே மண்ணு. தக்காளி இல்ல கீரை. கீரை தான் ரெண்டு இருக்குது. கீரை பொரியல் பண்ணலாம். கீரை வேணுமா? கீரை எக் மேகி மசாலா. ஆமா எனக்கு மேகி பண்றாங்க என்ன பண்ண போறாங்க தெரியல. ஏய் நான் மேகி சூப்பரா சமைப்பேன். தெரியும் அண்ணே ஒரு டைம் பாக்க வச்சு மேகி வந்துட்டு சுடு தண்ணியில ஊற வச்சா மேகி அதுவே நிறைய எக்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் சாஸ்கீஸ் அதெல்லாம் ஊத்துனா எக் மாதிரி நல்லா இருக்கும். ஏய் நல்லா மேகி. ஏய் வா வெங்காயம் தூரி. உனக்கு வெங்காயம் உரிக்க தெரியும்? எனக்கு நல்லா சாப்பிடணும்னு தெரியும். உரிக்கணும் தெரியாது. இங்கேயும் ஒரு அதான் சொல்லிட்டாங்க உட்கார்ந்தா. மாமா நல்லா உரிக்கிறாரு. எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் மாம் லிட்டில் கிங் மட்டும் தான் தெரியும். கம் ஆன். வெங்காயத்தை வெட்டிக்கலாம். ஏச்சா ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை வந்துட்டு கிச்சு கிச்சு கிச்சுன்னு வெட்டணும். அத நைஃப்ல வெட்டு. நான் கிச்சு கிச்சுன்னு வெட்டினா விக்ஸ் மாத்திரை சாப்பிட்றாங்க. இல்ல கிச்சு கிச்சு பண்ணி எப்படி வெட்டுறது? எப்படி நான் மெல்லிசா ஸ்லைஸ் பண்றீங்க? சில்லி கடையில பார்த்தேன். சில்லி கடையில இப்படி தான் வெட்டினாங்க. ஆமா உனக்கு பவர் பத்தல மாமா. இந்த நீ அப்ப வெட்டுவா. இல்ல நீயே இருங்க இப்ப வெட்டுவாங்க பாருங்க. அவ்வளவுதான் மாஸ். எனக்கு வெட்டினா அப்படியே ஒட்டிட்டு வரும். இப்படி எடுத்துக்கிட்டே கிச்சு 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 இது கிண்டிக்கணும். இது சில்லி கடையில தான் இப்படி பண்ணுவாங்க. நான் இப்ப கண்டுபிடிச்சேன். வெங்காயம் அதிகமா ஒண்ணு சொல்லிட்டு குண்டா புரி. அந்த குண்டா தான் வேணும் எனக்கு. குண்டால தான் மேகி பண்ணணுமா? ஆமா பேக்ஸ்ல பண்ணுவோம் மேகிய. ஏடி குழம்புல கொஞ்சம் தண்ணி ஊத்துனியா? கெட்டியா இருந்துச்சுல.
ஆமா பப்போ லுங்கி எடுத்துக்கிறாரு. ஏய் இப்ப நான் சமையல்ல இறங்க போறேன். நீ முதல்ல மேகி வந்துட்டு அரைச்சிடலாம். மேகி அரைக்கணுமா? அரைச்சி செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்கு. இது நூடுல்ஸ் இல்ல சூப். என்ன பண்ணணும்? மேகி மாதிரி எடுக்கணும். இரு யோசிக்கிறாரு. இத மறந்துட்டேன். இல்ல தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்ல இருக்கு. அடுத்து தர மாட்டேங்கிறா. ஆம்லெட் போட தெரியாதா? ஆம்லெட் போட தெரியாதா? போய் பச்சை மிளகாய் எடுத்துவா சாபா. போய் பச்சை மிளகாய் எடுத்துவா. எங்க இருக்குது ஓடி போய் எடுத்து. இப்ப நான் ஒரு சமையல்காரனா மாறுறது. நான் அப்பவே ஹார்ட்ரேசர் vlogல சொல்லியிருப்பேன், இந்த மாலை போட மாதிரி அழகா தான் இருக்கும். ஆனா இது நமக்கு நேர்ந்து விட்ட மாலைன்னு நமக்கு தெரியாது. இந்த மாலை போட்டுதான் இப்ப இப்படி ஒரு நிலைமையில. ஏய் தோசை கரண்டி முட்டையும் அததான் இருக்கும். சாபு கமான் பால் போடுங்க. இது முட்டை எடுத்து வரேன். போடு. ஏய் அந்த முட்டை கூட உடைஞ்சிரும். மாமா உனக்கு இது போறே இது. கமான் ஆமா கேட்ச். ஏய் இது பிடிச்சிட்டே கமான். மாமா உனக்கு அவுட் நீ போ. ஏய் மேல இது ஒரு எல்லாம் வருது. ஏய் இங்க 3 பச்சை மிளகாய் எடுத்தாச்சு. மாமா இன்னொரு பச்சை மிளகாய் இருக்கு. அதை பிடிச்சுக்கோ கையோட. கேட்ச். ஏய் இங்க பிடிச்ச பாத்தியா? ஃபர்ஸ்ட் இந்த காம்பெல்லாம் கிள்ளிக்கணும். பச்சை மிளகாய் மூணுல முட்டை வாங்க. ஏய் முட்டை எங்க? முட்டை இல்லை. முட்டை இல்லாம எப்படி முட்டை பொரியல் செய்வா? மாமா அங்கதான் இருக்கு பாருங்கன்னு சொன்னேன். ஃப்ரிட்ஜ்ல இருக்குன்னு சொன்னேன். முட்டை மாமா முட்டை உடையாம பாத்துக்கலாம். எப்பயுமே ஏதாவது சுத்தமா செஞ்சுக்கணும். சும்மா பண்ணி எல்லா ஹோட்டலையும் நான் சாப்பிடல, எனக்கு வேணாம். மாமா பக்கோடா போட்டு செஞ்சு தராரு. இந்த மாமா அக்கில போட்டு பக்கோடா போடுதோ. எங்க நீங்க இருந்து மசாலோடைய காணா? நீங்க இத பத்தி என்ன சொல்றீங்க சாப்பிடணும்? எப்படி இந்த அட்ரஸ் எப்படி மாத்திட்டாங்க? அதுக்கு என்ன ஒரு இது சொல்றீங்க? நான் சின்ன வயசுல இருந்தே சமைப்பேன்டா. ஐ மீன் லாக்டவுன்ல எப்படி சமைக்கணும்ல, எப்படி இப்ப சமைக்கணும் வித்தியாசம். எப்படி இப்ப சமைக்கிறீங்க? ஆமா வந்து எங்க கழுவுனே தெரியாது. என்ன இது? ஃபர்ஸ்ட் நல்லா கலக்குவோம். முட்டையை ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஏய் வடைங்க அதுலயே வடைங்க. முட்டையை கரெக்ட்டா உடைச்சிட்டீங்களா? இல்ல மாமாக்கு உடைக்க தெரியல. உடைச்சிட்டாரு. கரெக்ட்டா ஒரு முட்டையை உடைக்கணும். மாமா இரு இது கரெக்டா உடைக்கிறீங்களான்னு பாக்கலாம். உடைச்சிட்டாரு. இது வேஸ்ட் பண்ணிட்டாரு. ஏய் இருடா இங்க. ஆமா எல்லாமே உடைப்பாருடா. கரு உடைக்காம போடணும். யார் சொல்லிதான் இங்க தட்டிட்டு பண்ணாங்க, கீழே தானே தட்டினேன். எப்பயுமே கை வந்துட்டு 2 முட்டை. இது ஆக்சுவலா தயா ப்ரோ இருக்காருல்ல, அவரோட டிஷர்ட் அவரை பார்த்து நம்ம வீட்டுல வச்சுட்டு போயிட்டு நான் எடுத்து போட்டேன். என் டிஷர்ட் தான் திருடான்னு பார்த்தேன். ஊர்ல இருக்கிற எல்லா டிஷர்ட்டும் திருடலாம். இப்ப இப்படி தயாபுரம் இந்த வீடியோ பார்த்து என்ன சொல்ல போறான்னு தெரியல. எனக்கு ஒரு டவுட் தெரியல. இங்கிலீஷ் படத்துல இப்படிதான் போட்டாங்க, நானும் இப்படியே போட்டேன். ஆம்லெட்ல மிளகா மட்டும் சேர்த்து போட சொன்னாங்க. ஆல்ரெடி நான் ஆட் பண்ணிட்டேன். எங்க அப்பாவுக்கு தெரியும் நான் எதை திம்மனு. ஐயோ அடிட்டா ஹார்ட்ரேசர் போச்சு. ஆனா அதிசயம். ஆமா இப்போ என்ன முட்டையா மேகியா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணோம். இப்படி போடணும். ஆமா 2 டம்ளர் வச்சு அடிப்போம் மாமா. அது குளிக்கி சார் பத்தியா பேஸ் பண்ணிட்டாங்க. மாமாட்ட இருந்து நிறைய கத்துக்கணும் சமைக்கிறது. நான் அந்த கண்ணை இங்கிலீஷ் படத்துல கண்ணை திறந்துட்டே கீழே விட்டவங்கள பாக்காம. ஏய் மாமா அது கை ஏய் இல்லடா அது பிடிப்பாங்க இங்கிலீஷ் சொல்றேன். ஏதோ பண்றீங்க. ஒரே நிமிஷம். சரி கையில பிடிச்சிக்கலாம். பூனை போட்டு நங்கு கலக்குவோம். மாமா இதெல்லாம் இந்த விஷயம் மாமி சொல்லி கொடுங்க. மாமி ஸ்கிரீன்ல வர. ஏய் இதெல்லாம் தெரிஞ்சு வேற இப்படிதான் போட்டு கலக்கணும். குடிச்சதானே ஆம்லெட் நல்லா கலக்கினாதான் அந்த உப்பு வந்துட்டு அடிக்கட்டாம இருக்கும். என்ன வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல ஆம்லெட் உப்பு இருக்கும், ஒரு இடத்துல ஆம்லெட் உப்பே உட்காராது. ஒரிஜினல் கோகனட் ஆயிடுங்க. அப்ப டூப்ளிகேட் கோகனட் போட்டா இது கூப்பிடுற பாரு இப்ப நெருப்பு வந்துரும். நெருப்புலாம் வராது, நீ மூடு. மாமா ஒன்னொன்னு சொல்லி கொடு மாமா. அடுத்த டைம் மாமி எப்படி சமைக்கிறது. என்னடா பண்றாரு மாமா? முட்டைதான் சமைக்க போறோம். நீ எல்லாம் வித்தியாசமா பண்ற. ஃபேன் போடுங்க. இல்லடா மாமா ஆக்சிஜன் குறைஞ்சிச்சு மாமா ரூம்ல. ஏய் இல்லடா மீன் பொரிச்ச எண்ணெய் போட்டேன். மாத்திச்சு. ஃபேன் போட்டு விட்டாரு. மாமா தோசை ஊத்தல மாமா, முட்டை போடு. ஆமா இப்படி இப்படிதான் இப்படி. மாமா எடுத்து இப்படி. இது எல்லாமே நமக்கு இருக்கு. இது என்ன சிக்கன் ரைஸ் கடையில பாத்தீங்களா? அப்படியே பக்கத்துல இருக்கிற எண்ணெய் எடுத்து ஊத்தவங்கல்ல.
எப்படி கண்டுபிடிச்ச? இல்ல நேத்து வாங்க போனல பாத்துட்டு இருந்தேன். எண்ணெய் மிச்சம் பண்றாரு. சேவ் இங்க இருந்து இத காணா. இங்க இருந்து மசாலோட எங்க? இது கரெக்ட்டா திருப்பிட்டீங்களான்னு பார்க்கலாம். ஒரு சொட்டு கூட கிளி. ஆமா எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் பண்ணல சுத்த முடியாதுடா. தவாவே சுத்தமாமா. ஆனா ஒரு இதுல தவா இப்படி பண்ணிட்டு இருக்க தவா இந்த இது வந்து உடைஞ்சு கையோட வந்துரும். இல்ல இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. மேல போய் டொமான் ஒட்டிக்குமா. மாமா பீஸா போட்டாரு. முட்டை போடுறதுனா மாமா பீஸா போட்டாரு. ஏய் இங்க பாரு ஆம்லெட் மூஞ்சில அடிச்சு. நான் வெங்காயம் அதிகமா கட் பண்ணனும். இல்ல போதும் எங்க அப்பா அரை வெங்காயம் தான் சாப்பிடுவாரு. ரொம்ப வெங்காயம் தான் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அதுதான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டாங்க. கரெக்டா திருப்பிங்களான்னு பார்க்கலாம். சீக்கிரம் மாமா விட்டே காட்டு. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணு. ஏய் எப்படி கிளியா மத்தி ஆம்லெட் இது பாத்துக்கோ கிளியா ஆம்லெட் பண்ணுங்க. ஐயோ பாத்துக்கோ ஆம்லெட் கிளியா பண்ணுங்க. எப்படி யாரு கிட்ட எச்சாரா கொக்காவா? அதான் மாமா ஆம்லெட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஏய் நான் ஏற்கனவே ஆம்லெட் போடுவேன். எனக்கு ஒரு நிமிஷம் பயமாயிடுச்சு. எது கத்துறாருன்னு தெரியல. சரி சரி பயப்படாத. நான் இப்ப தூக்கி போடுங்க. உடைச்சிட்டாரு. ஏய் இருடா ஃபுல்லா உடையலடா. மாமா நீ அவுட் தங்கம் ஏன் தங்கம் இரு தங்கம் இவர உடைச்சு செல்லுங்க. ஓ நோ தங்கம் முட்டாய் கம்மியா இருக்கு. எங்க அப்பா செருப்பு அடிப்பாரு. திருப்பி ஒரே டைம் இரு தங்கம் எண்ணெய் கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா தீ விட்டுக்கலாம். அப்படியே தெளிச்சு விடுங்க. மலைசால் மாதிரி ஹோட்டல் எல்லாம் போடுவாங்களே அப்படியே ஒரு ஜம்பிங்ல அப்படியே போய் அப்படியே சிம்னில ஒட்டிக்கணும். இல்ல இப்ப செவுத்துல தான் போட்டு பாரு. எனக்குலாம் இவ்வளவு வித்தியா இருக்குன்னு தெரியாம போச்சு. இதோட பார்ட் 2 வந்துட்டு மிஸ்ஸஸ் HR சேனல்ல வருங்க. நீங்க மறக்காம பாருங்க. உடனே வந்திருக்காது. இதுல இருந்து ஒரு 2 நாள் கழிச்சு தான் வரும்.